வணக்கம் வண்ணிலோ 35 வருடங்களின் பின் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த யாழ்ப்பாணம் பலாலி வீதி நிபந்தனைகளுடன் முற்றாக பொதுமக்களின் பாவனைக்காக இன்று திறந்துவிடப்பட்டுள்ளது. இராணுவத்தால் மூடப்பட்டிருந்த குறித்த வசாவளான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியினூடாக நடந்தும் மிதிவண்டியினூடாகவும் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. காலை 6 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை குறித்த பாதையை பொதுமக்கள் பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதியினால் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் நிறுத்துதல், வாகனங்களை திருப்புதல், பயண நேரத்தில் புகைப்படம், காணொளி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடைபயணம் மற்றும் பேருந்து தவிர்ந்த பாட ஊர்திகள் குறித்த வீதியூடாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே செல்ல முடிவதுடன் சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்களை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளமை ஆகிய விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ள அதேவேளை இவ்விதிமுறைகளை மீறுதல் சட்டவிரோதம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வணக்கம் வண்ணிலோ தங்களுடைய வைத்தியசாலைக்கு செல்வதற்கு அது சாத்தியமாக இருக்கும். அதையும் நிறைவேற்ற வேண்டும். முதல் விட்டு அப்படி கொஞ்சம் கட்டுப்பாடுகள் வச்சுட்டு வணக்கம். நாங்கள் இப்போது நிற்கிறது பலாலி சந்தி. நாங்கள் இப்போது எங்களுக்கு விடியத்தான் எங்களுக்கு தெரியும் இந்த 6 மணிக்கு இந்த பாதை திறக்கிறோம்னு. நாங்கள் 5:30க்கே வந்து விட்டோம். அங்கே வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ வேறும் வராமல் இராணுவத்தின் உயர் அதிகாரி வந்து சிவிலில் வந்து எங்களை இந்தியாவில் போகிறதுக்கு அதே மகிழ்ச்சியை நாங்கள் வாயால் சொல்ல இயலாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். இதே கொண்டாடும் முகமாக இங்கே பலாலி சந்தியில் வச்சு நாங்கள் ஒரு பொங்கலை செய்கிறதுக்கு நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றோம். மக்கள் அனைவரும் இதில் வந்து பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்வோம். இந்த 64 பாதை திறந்தது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி எங்களுக்கு சொந்தமான காணிகளையும் அவர்கள் விட்டு தரணும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். விரைவிலே அவர்கள் எங்களோட காணிகளையும் விடுவிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விட வேண்டும் என்று ஆதங்கத்தில் நாங்கள் காத்திருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 90ஆம் ஆண்டெல்லாம் போயிட்டோம் சின்ன பிள்ளைகளானே. அதுக்கு முதலெல்லாம் இங்காலான் இருந்தோம். நாங்கள் இது கூட பிள்ளைங்கின இடமே இதுதான். இன்றைக்கு தான் இந்த சந்தோஷத்தை அறிஞ்சு வந்து நாங்கள் முதல் பார்ப்போம்னு சொல்லி ஓடி வந்தோம் பார்க்குறதுக்காக. பெரிய சந்தோஷம் எல்லாம் நான் பார்த்துருக்குறோம். பெரிய சந்தோஷம், இதை விட ஒரு சந்தோஷம் இல்லை.
உங்களுக்கு இதுக்குள்ள காணி இருக்குது எத்தனை ஏக்கர் இருக்குது? எங்களுக்கு இதில் மாமி அம்மா அப்பட்ட எங்களோட அப்பான்ற தங்கச்சின்ன காணியும் இருக்குது. நாங்கள் அவையோட அன்று இருந்தது எங்களோட சொந்த இடம் குப்பலான். பட் இங்காலாம் நாங்கள் இருந்த இடம் கூட இப்போ என்ன வாடகைக்கு இருக்கிறீங்களா இல்லை? இல்லை இல்லை, எங்களுக்கு அங்கே சொந்த காணி இருக்குது. இஞ்சி அப்பான்ற தங்கச்சியோட நம்ம வளர்ந்தது போனதெல்லாம் அவையோட உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. எத்தனையோ வருஷம். வணக்கம், என்னுடைய பேர் ஜெகநாதன். என்னுடைய இடம் பலாலி. நான் ஆசிரியராக இருக்கிறேன். இன்றைய தினம் 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வசாவலான் சந்தையிலிருந்து பலாலி சந்தி வரையான 764 பிரதான வீதி காலை 6 மணிக்கு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக மக்கள் பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. 34 வருடங்களுக்கு பிறகு இந்த பலாலி வீதி என்று சொல்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி சந்தி ஊடாக மயிலட்டி காங்கேசந்துறை இறுதியாக கீரிமலை வரைக்கும் இந்த பஸ் போகிற ஒரு பிரதானமான பாதை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதான 3 பாறை கேகேஎஸ் ரோட், பலாலி ரோட், பரத்துறை ரோட். இதில் 34 வருடங்களுக்கு முன்பு நான் நினைக்கிறேன் 86 87லேயே இந்த இடங்கள் மூடப்பட்ட இருந்த நிலைமை இருந்தது. இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முதலும் பல ஜனாதிபதிகள் இருக்கிற பொழுதும் நாங்கள் இந்த பல வழிவடக்கு, நான் பலாலி மட்டும் சொல்லவில்லை, மன்னித்து கொள்ள வேண்டும், வழிவடக்கில் பலாலி, மயிலட்டி, கட்டுவன், காங்கேசந்துறை, கீரிமலை, ஊரணி என்று சொல்லி பல பிரதேசங்கள் வசாவிலான் இன்னும் விடுபடாமல் இருக்கிறது. பலாலியில் சில இடங்கள் விடுபட்டும் இருக்கிறது. ஆனால் இன்னும் இதில் இருக்கிற கட்டுவன் தெல்லிப்பள வீதி விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. தம்பால ரோட் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. ஏர்போர்ட் சந்தி விடுவிக்கப்படவில்லை. இன்னும் ஒரு சிறிய பிரதேசங்கள் தான் அந்த ரோட்டுகள் விடுவிக்கப்பட இருக்கிறது. இருந்தாலும் இந்த ரோட் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் வருகிற போது மகஜர் கொடுப்பதும் அவர்களோடு கதைப்பதும் போராடுவதாக இருந்தோம். ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் பிரதானமாக இந்த பாதையை கேட்டிருந்தோம். மக்கள் செல்வதற்கு, விட்ட பிரதேசங்களுக்கு செல்வதற்கு இந்த பிரதான வீதி விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் மிக உணர்வுபூர்வமாக எங்களுடைய போராட்டங்களை செய்திருந்தோம். மகஜர் கொடுத்திருந்தோம், ஜனாதிபதி வருகிற போது கொடுத்திருந்தோம். அண்மை காலத்திலே பிரதமர் அவர்கள் ஏழாலைக்கு வந்தபோது நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த பலாலியை சேர்ந்த ஒரு நண்பர் அவர்கள் ஆதங்கப்பட்டு கதைத்தார், ஆக்ரோஷமாக கதைத்தார் என்று சொல்லி அதை போட முற்பட்டார்கள். இல்லை, அவர் உண்மையான பிரச்சனையை ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு சிங்கள மொழியில் சொல்லியிருந்தார். உண்மையாக இவ்வாறான போராட்டங்களின் ஒரு முடிவுதான் இன்றைக்கு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இது ஒரு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் சத்தம் போடாமல் திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை. அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களோ எங்களுக்கு அது தெரியாது. ஆனால் நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம். இந்த வீதி விட்டது மக்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி. உண்மையில் கடந்த மாதம் பிரதமர் ஜனாதிபதி அவர்கள் பாதுகாப்பு செயலாளர் அவர்களோடு கதைத்து விரைவாக இந்த மக்களுடைய காணிகளை, வீதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதற்காக விமல் ரட்நாயக்க சார் அவர்கள், சபை முதல்வர்களும் சந்திரசேகரம் ஐயா அவர்களும் இராணுவ தளபதியோடு கதைத்து இந்த வீதியை விடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். கௌரவ ஜனாதிபதி அவர்கள், கௌரவ பிரதம மந்திரி கருணி அம்மா அவர்கள், சபை முதல்வர் அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இன்று பஸ் செல்றதுக்கு இந்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இனி அனைவரும் சென்று வரலாம். பாதுகாப்பு காரணங்களுக்காக இதில் இன்றைய தினம் மட்டும் அந்த வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் எடுக்கலாம் என்று போட் ஒன்று போட்டிருக்கணும். மற்றபடி எந்த தடையும் இல்லாமல் பஸ்ஸில் மக்கள் போய் வரலாம் என்று சொல்லியிருக்கணும். நன்றி. இப்போ குறிப்பாக வீதி மட்டும் தான் திறந்திருக்க, காணிகள் விடுபடலை. இந்த 2 பக்கம் இருக்கிற காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அங்காலே அவர்கள் தாங்கள் அதை துப்புரவு செய்து அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கும், அங்காலே இருக்கிற 2 முகாம் தான் இதுக்குள்ள ஒரு 3 முகாம் இருக்கிறது ரோடு கிழக்காலே, அதை தாங்கள் எடுத்து படிப்படியாக விடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இராணுவம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கேட்டிருந்தது, தாங்கள் இதை எடுத்து வேறு இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு பல இடங்களை தாங்கள் வெளியிடங்களுக்கு கொண்டு போகணும், எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், அப்படி இல்லை, மக்களுடைய காணிகள், வீதிகள் உடனடியாக நீங்கள் விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு செயலாளர், முன்னாள் ஒரு விமானப்படை அதிகாரி, அவருக்கு இந்த பலாலி, இந்த வழிவடக்கு பிரதேசங்கள் ஃபுல்லாக தெரியும். அவர் வந்திருந்தார். அவரும் விமல் ரட்நாயக் அவர்களும் இராணுவ தளபதியோடு சென்று கதைத்திருக்கிறார். பலாலி இராணுவ தளபதி, இந்த
வடபகுதிக்குரிய அந்த தளபதி அதை விருப்பம் தெரிவித்திருந்தார். மக்கள் மகஜர் கொடுக்க அவரோட தொடர்பு கொண்ட போது அவர் சொல்லியிருந்தார், உங்களுடைய பாதைகளை நாங்கள் விரைவில் விடுவிப்போம், நீங்கள் போகலாமண்டு. அந்த விதத்தில் நாங்கள் உண்மையில் நன்றி சொல்கிறோம், மக்கள் சார்பாக நன்றி சொல்கிறோம். ஆனால் இந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை, அவற்றை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.